சப்பாத்தி மிச்சமாயிடுச்சுன்னா ஒரு டைம் இந்த சில்லி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 5 சப்பாத்தியை கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கட் பண்ண 2 தக்காளி, தேவையான உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஷாலோ ஃப்ரை பண்ண சப்பாத்தி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான சில்லி சப்பாத்தி வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.